ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது 2024க்கான குரு பேச்சு பலன்கள். குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான். மற்றொரு இயற்கை சுவரான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள். காலச்சக்கரத்திற்கு தனம், குடும்ப, வாக்குஸ்தானமான ரிஷபராசியிலே பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார். இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசிக்கு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் எளிய முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் முயற்சிகள் அனைத்து உங்களுக்கு வெற்றியாகும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் இந்த காலம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் கடன் ஏற்கனவே இருந்தால் அசலில் வர வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வருகிறது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான சூழல் ஏற்படும். சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.